ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க, இன்றைக்கி ஒரு வாழைப்பழமும் ஒரு 1/4 கப் ரவையும் இருந்தால் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இனிப்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக நெய் சேர்த்தா போதும், அதிகமாக தேவைப்படாது. இப்போது இந்த நெய் ஹீட்டான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நான் லைட்டாக இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் ரஸ்தாளி, பூவன் பழம் எதில் வேணாலும் செய்யலாம். நேந்திரம் வாழைப்பழம் எதில் வேணாலும் செய்யலாங்க. செவ்வாழைப்பழத்தில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பழத்தை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணும்போது வதக்கும் போது கொஞ்சம் அது மசிஞ்சு குக்காகி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியால் நீங்கள் அழுத்தும் போதே அது வந்து நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வர ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை இருக்கு இல்லைங்களா, 1/4 கப் ரவை, அதை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளரில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் ரவை இருக்குங்க. இந்த 1/2 டம்ளர் ரவையை இந்த மசிஞ்சு வர வாழைப்பழத்தோடு சேர்த்து ஒன்றா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே அந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் அப்படி மசிச்சு விடுற மாதிரி நல்லா அழுத்தி நீங்கள் மசிச்சு விட்டு நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ ரவையும் இந்த வாழைப்பழமும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேங்க. நான் இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் விட்டு எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து நான் 2 ஏலக்காயும் நல்லா அரைச்சி இதில் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக தேங்காய் துருவி சேர்க்குறதா இருந்தால் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் ஒரு நிமிஷம் நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இந்த பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் சேர்க்கும் போது நம்ம ரவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பழத்தை நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டு மசிச்சு விடுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா இனிப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், நல்லா இப்படி எல்லாம் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இனிப்புக்கு நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீனியோட அளவை கூடவோ குறைச்சோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா ஜீனியை இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வாழைப்பழத்தோடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. கலருக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மஞ்சள் தூள் சேர்க்கும் போது நம்மளுடைய அந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வர மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா இது மாதிரி எல்லாம் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வேறு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்துலேயே ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் நல்லா இப்படி சுற்றி வருது இல்லையா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது வரைக்கும் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அழுத்தி விட்டு அந்த வாழைப்பழம் எல்லாத்தோடையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இது சீக்கிரமாகவே ஆறி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இது ஆறி வந்துடுச்சு. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கே ஆறிடுச்சு. இதுக்கப்புறமா இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி டைட்டாக உருட்டிக்கோங்க.
நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சு எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணியாச்சு. இப்போது குழி பணியார கல் நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒவ்வொரு அந்த குழியிலையும் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா நெய் சேர்த்து கூட கொடுக்கலாம். நல்ல டேஸ்டியாகவும் கமகமன்னு சூப்பரான வாசனையாகவும் இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் சேர்த்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒவ்வொரு பால்ஸையும் இந்த ஒவ்வொரு குழிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸை நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி நல்லா பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இது லைட்டாக வேக ஆரம்பிக்கும் போது அப்பப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வேகுது பாருங்கள். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால அது உங்களோட விருப்பம் தான், அதுவுமே நல்லா சூப்பராக வரும். இப்போ அப்பப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனான கலர் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடும்போது வெளியில் இருக்க லேயர் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு நமக்கு சூப்பரான ஒரு கலர்லேயும் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா அந்த ரவை தேங்காயெல்லாம் நல்லா வெந்து நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கலர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்ல போதுமான அளவுக்கு நல்லாவே கலர் வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். நல்ல வெளி லேயர் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குங்க. சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாழைப்பழமும் கொஞ்சமாக ரவையும் இருந்தால் சூப்பரான இந்த பனானா பால்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சிம்பிளான ரெசிபி தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய எல்லா பனானா பால்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வாழைப்பழம் எடுக்கும் போது 1/4 கப் ரவை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்திங்கன்னா 1/2 கப் ரவை, அந்த மாதிரி எல்லாத்தோடைய அளவையுமே நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இந்த ரெசிபி உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.